அதானியினுடைய நிறுவனம் ஒரு மிக முக்கியமான ஒரு மைல்கல்லை எட்டியிருக்கு. இந்தியாவினுடைய மெட்டல் இண்டஸ்ட்ரியில் வந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ரொம்பவுமே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தொகையை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா. அது எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட 1,08,000 கோடி. அமெரிக்க மதிப்பில் 11 பில்லியன் டாலர் அளவுக்கான பணம் இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட போகுது. எங்கே அப்படின்னா ஒரிசால தான். ஒரிசாவில் இருக்கக்கூடிய 2 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 7,300 ஏக்கர் அளவுக்கான நிலத்தில் ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் ஒன்று வரப்போகுது. இங்கே அலுமினியமை முக்கியமாக மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. இந்த 7,300 ஏக்கரும் ஒரிசாவில் இருக்கக்கூடிய 2 டிஸ்ட்ரிக்டை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒன்று ரயகடா, இன்னொன்று சுந்தர்கர்க். இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்லையும் தான் இந்த ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்றது வரப்போகுது. இதனால கிட்டத்தட்ட 55,000 டைரக்ட் ஜாப்ஸும் 1,00,000க்கும் அதிகமான இன்டைரக்ட் ஜாப்ஸும் கிரியேட் ஆக போகுது. அவ்வளவு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது அப்படின்ற மாதிரி பொருளாதார வல்லுநர்களால் சொல்லப்படுது. இந்த ஒரு விஷயத்துக்காக ஏன் ஒரிசாவை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா பாக்சைட் அப்படின்ற கனிமம் ஒரிசால அதிகமாக கிடைக்குது. அதாவது இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய ஒட்டுமொத்த அலுமினியத்திலையுமே 70% ஒரிசால இருந்து தான் கிடைக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த பாக்சைட் ரிசோர்ஸ்லையும் 55%க்கும் மேலே ஒரிசா மாநிலத்தில் தான் இருக்கு. அதுவும் இங்கே இருக்கக்கூடிய பாக்சைட் உலகத்தரம் வாய்ந்தது அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க. ஏன் அப்படின்னா இந்த பாக்சைட்டில் கிட்டத்தட்ட 60%க்கும் மேலே அலுமினா கான்டென்ட் இருக்கு. ஸோ இந்த ஒரிசா இந்த அலுமினியம் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு ஒரு சிறந்த இடமா இருக்கும் அப்படின்றதுனால இந்த ஒரு இடத்த அதானி குழுமம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த ஒரு இடத்த பொறுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட 7,300 ஏக்கருக்கான லேண்ட் அக்விசிஷன் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கான பிளானிங்கையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரிசா கவர்மெண்ட்டும் அதானி குழுமமும் அதோட சேர்ந்து அபுதாபியினுடைய இந்த இன்டர்நேஷனல் ரிசோர்ஸ் ஹோல்டிங் நிறுவனத்துக்குமான மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஜூலை 2 கையெழுத்தாச்சு. இந்த ஒரு விஷயம் உலகம் முழுக்க இதுக்கப்புறம் மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்படுது. யுஏஇக்கும் இந்தியாவுக்குமான உறவு மிகப்பெரிய அளவில் நெருக்கத்தில் இருக்கு. அதுக்கு காரணம் அபுதாபியினுடைய அரசரும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பிரசிடென்ட்டுமான அல் நஹ்யான் அவர்கள் தான். அவர்களினுடைய நாட்டினுடைய நிறுவனம் தான் இந்தியாவினுடைய மெட்டல் செக்டாரில் இந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த அபுதாபியை பொறுத்தளவுக்கு இந்தியா மிகப்பெரிய நம்பகரமான நட்பு நாடாக இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்தியாவில் செய்தாங்க. அதையும் தாண்டி ஒரிசாவை பொறுத்த அளவுக்கு நிறைய அங்கே இருக்கக்கூடியவங்க மைக்ரேண்ட் ஒர்க்கர்ஸாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களையும் வேலை செய்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரிசாவினுடைய வளர்ச்சிக்கும் இந்த ஒரு திட்டம் ஒரு மிக முக்கியமான மைல்கல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பொருளாதார வல்லுநர்களால் சொல்லப்படுது. அதானியினுடைய தாம்ரா போர்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு துறைமுகம் இந்த ஒரிசால இருக்கிறதுனால உலகளாவிய ஏற்றுமதிக்கு இங்கே உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த அதானியினுடைய தாம்ரா துறைமுகம் ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரயில்வேஸையும் பயன்படுத்திக்கிடலாம். இங்கே என்ன உற்பத்தி பண்ண போகிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கான அலுமினா, 2 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கான அலுமினியம், 1 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கான வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ். வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்னால் நேரடியாக அதை பயன்படுத்தலாம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, ஏரோஸ்பேஸ், ரயில்வேஸு, ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு தேவையான பல முக்கியமான செக்டாருக்கு தேவையான விஷயங்களை இந்த ஒரு ஆலை உற்பத்தி பண்ண போகுது அப்படின்ற மாதிரி வல்லுநர்களால் சொல்லப்படுது. இந்த ஒரு விஷயம் இந்தியாவில் நடக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே பல பொருளாதார நிபுணர்களும் இதை உற்று நோக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த ஒரு திட்டம் மட்டும் வந்துச்சுன்னா உலகத்தினுடைய அலுமினியம் மேனுஃபேக்சரிங்கில் இந்தியாவை தவிர்க்கவே முடியாது. ஏன்னா உலகத்தில் உற்பத்தி பண்ணக்கூடிய அலுமினியமில் இந்த ஆலையிலிருந்து போகக்கூடியது மிகப்பெரிய அளவுக்கு உலகளாவிய பயன்பாட்டில் இருக்கும் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு திட்டம் 7,300 ஏக்கரில் ஏன் 2 டிஸ்ட்ரிக்டில் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா ரயகடா டிஸ்ட்ரிக்டை பொறுத்தளவுக்கு அங்கே பாக்சைட் அதிகமாக கிடைக்கிது. அங்கே வெட்டி எடுக்கப்படக்கூடிய இந்த ரிசோர்ஸை சுந்தர்கர்கில் இருக்கக்கூடிய ப்ராசஸிங் மற்றும் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு
கன்வேயர் மற்றும் ரயில்வேஸில் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான பிளானும் பண்ணியிருக்காங்க. அதனால தான் 2 டிஸ்ட்ரிக்டில் இந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய லேண்ட் அக்விசிஷன் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 30%, அதாவது 16,000 கோடி அதானியினுடைய நிறுவனமும் அபுதாபியை மையமாக கொண்ட இந்த இன்டர்நேஷனல் ரிசோர்ஸ் ஹோல்டிங் கம்பெனியும் பண்ண போகிறாங்க. மீதி உள்ள அமௌண்ட்டுக்கு அவங்க ஃபண்ட் ரைசிங்கும் நிதி நிறுவனங்கள் மற்றும் பேங்குகளை நாட போகிறதா சொல்லப்படுது. இந்த ஒரு ப்ராஜெக்டை கட்டமைக்கிறதுல ஆரம்பித்து இதில் ஃபைனலாக அவுட்புட் வர்ற வரைக்கும் பல்வேறு வகையான டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல நடக்கும். இந்த 2 மாவட்டங்களும் இந்த ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டாரை மையப்படுத்தி ஒரிசாவில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த மாவட்டங்களாக மாறுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட 1,08,000 கோடி. விசாகப்பட்டினத்தில் கூகுள் டேட்டா சென்டருக்கு வந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இணையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரிசாவில் செய்யப்படக்கூடிய இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கப்படுது. இது சம்மந்தமான உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஜெய் ஹிந்த்.